சிவனின் பரிசு, விஷ்ணுவின் கையில் உள்ள ரகசியம். விஷ்ணுவின் கையில் மிளிரும் சுதர்சன சக்கரத்தை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். தீமையை அழித்து நன்மையை காக்கும் அதன் சக்தி அளப்பரியது. ஆனால் இந்த மகத்தான ஆயுதம் விஷ்ணுவுக்கு எப்படி கிடைத்தது? யார் அதை பரிசீலித்தது? இந்த ரகசியத்தை சுற்றியுள்ள தெய்வீக விவாதம் பல நூற்றாண்டுகளாக தொடர்கிறது. சிவபுராணத்தின்படி விஷ்ணு உலக நன்மையை வேண்டி 1000 தாமரை மலர்களால் சிவபெருமானை அர்ச்சித்து வந்தார். அவரது பக்தியை சோதிக்க விரும்பிய சிவன் அர்ச்சனைக்குரிய ஒரு தாமரை மலரை மறைத்து விட்டார். தேடிக் காணாத விஷ்ணு தவித்தார். ஒரு மலர் குறைந்ததும் தனது 1000 கண்களில் ஒன்றை தாமரை மலராக கருதி அதை பிடுங்கி சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்க துணிந்தார் விஷ்ணு. அவரது ஒப்பற்ற பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் விஷ்ணுவுக்கு காட்சி தந்து சுதர்சன சக்கரத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். ஆனால் வைணவ ஆகமங்கள் இதற்கு மாறான ஒரு கூற்றை முன்வைக்கின்றன. சுதர்சன சக்கரம் என்பது மகாவிஷ்ணுவின் நித்திய ஆயுதம் என்றும் அது அவருடைய சக்தியின் ஒரு அங்கம் என்றும் அவை கூறுகின்றன. சக்கரத்தின் உரிமை குறித்த இந்த விவாதம் இன்றும் ஆன்மீக உலகில் ஒரு புதிராகவே நீடிக்கிறது. சிவனின் ரகசியங்களை ஆராய்வதற்காக உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.